மகாபாரதத்தில் உத்தங்கர் என்ற முனிவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. அவர் ஒரு பாலைவன நாடோடி. அவர் பகவான் கிருஷ்ணரிடமிருந்து ஒரு வரம் பெற்றுக் கொள்கிறார். தேவைப்படும் போதெல்லாம் குடிக்க தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று. ஒருமுறை சுற்றித் திரிந்து கொண்டிருக்கும் பொழுது தாகம் எடுக்கிறது. விரைவிலேயே அழுக்காக தென்படும் ஒரு வேட்டைக்காரன் நாய்களுடன் சிறுநீர் வாசம் வரும் தண்ணீரை ஒரு கிண்ணத்தில் அளிக்கிறார். முனிவர் இந்த வாய்ப்பை நிராகரிக்கிறார். வேட்டைக்காரனை தூய்மையற்றவன் என்கிறார். பின்னர் தான் உணர்கிறார், அவர் உண்மையில் தர்மராஜன் யமன். சாவில்லா வாழ்வின் அமிர்தத்தை வழங்கி இருக்கிறார். இந்த கதையில் ஒரு அசுத்தமான பாத்திரத்தில் இருப்பதன் மூலம் அமுதமே கூட பயனற்றதாக கருதப்படுகிறது. திருவள்ளுவர் இதே போன்ற கதையை கூறுகிறார். கருணை மற்றும் அறம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்தால் திருவள்ளுவர் ஒரு ஆழமான பாடத்தை கற்பிப்பதை உணரலாம். அந்த செல்வம் உரிமையாளருக்குமே பயனற்றதாகிவிடுகிறது.